இந்த நல்ல காலவேளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஆமென் ஹல்லேலூயா. Thank you Father. ஓ இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், மகிமையின் நாள், வல்லமையின் நாள், விடுதலை நாள், ஓ ஜெயத்தின் நாள், வெற்றியின் நாள், ஓ தெய்வ மகிமை விளங்குகிற நாள். இந்த காலவெளியில் அவர்கள் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், விசுவாசிகள், ஊழியர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் அனைவரும் காலவெளியில் கர்த்தரை துதிப்போமாக, தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம், உடைய தயவுகளுக்காக நன்றி நன்றி. கொண்டு வந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை ஸ்தோத்திரிப்போம். உடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காணொலியில் விலையேறப்பட்ட உடைய ரத்தம், வல்லமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இந்த காணொலியிலே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி நன்றி. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி. அற்புதரே உமக்கு நன்றி. அதிசயரே நன்றி. ஓ ஜோதிகளின் பிதாவை, சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நல்ல காலவெளியில் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபை, நம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்கள் பாடல் துதிகளை நீர் ஆசீர்வதியும். ஓ எங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். நம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். ஆமென். நம்முடைய மகிமை நீர் விளங்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், வல்லமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்ன இந்த காலவெளியிலே தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? தேவனை உயர்த்துவோம். காலவெளியில் ஆண்டவரை வைத்து ஆராதிப்பு அந்த காலவெளியில் நல்ல காலவெளிக்காக தேவன் மத்தியில் மகிமையின் மேகமாக அவர் இந்த காலவெளியிலே நம்மத்தில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அவர் வல்லமையின் ஒரு மேகமாக. ஆமென் ஹல்லேலூயா. இன்று காலை நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52:8. நானோ கர்த்தருடைய ஆலயத்தில்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானும் கர்த்தருடைய ஆலயத்தில், ஓ ஐ வில் பி a green olive in the house of God. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும் பச்சையான ஒலிவ மரம். என்னுடைய ரகசியம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பாங்க. அதான் அந்த ரகசியம். இந்த காலவெளியில் தேவன் தம்முடைய ஆலயத்தில் வைத்து கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த காலை தியானத்தில் ஆலயத்தில் சென்று ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் யார்? வேதத்தில் ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி துதிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் பிள்ளையோடு ஆலயத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தின அந்நாள். அதற்கு முன் அவள் ஆலயத்தில் போய் ஜெபித்தாள். தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். ஆலயத்தில் போய் ஜெபித்த போது கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவள் ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்தாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார், உமக்கு நான் அதை ஒப்பு கொடுத்து அதை மகிமையாய் மாற்றுவேன். அந்நாளுக்கு தெரியாது அவள் வாழ்க்கையிலேருந்து, அவள் குடும்பத்திலேருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப போறன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் திட்டத்தை வைத்திருந்தார். இந்த அந்நாள் மூலம்தான் ஒரு சாமுவேல் எழும்ப வேண்டும், ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும். ஏனென்றால் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. இந்த ஆலயத்திலிருந்து ஜபத்தில் புறப்பட்ட தீர்க்கதரிசி சாமுவேல் அந்த பிள்ளையோடு அழைத்து வந்தார். இன்று காலை தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். இன்னும் தாவீதை பார்க்கிறோம். தாவீது எழுந்து ஆலயத்தில் பிரவேசித்தான். 2 சாமுவேல் 12:20 நாம் வாசிக்கின்றோம். தாவீதும் ஆலயமும். தாவீது தேவனுடைய ஆலயத்தை விரும்பினவன், ஆலயத்தை கட்டினவன், ஆலயத்தில் அவ்வளவு வாஞ்சை. ஆம், தாவீதும் ஆலயம். 2 ராஜாக்கள் 19:14 எசேக்கியா ஆலயத்தில் போய், நமக்கு நன்றாக தெரியும் எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்தபோது உடனே ஆலயத்திற்கு ஓடி போய் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம், ஜெபித்ததை பார்க்கிறோம். அங்கிருந்து தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். 2 நாளாகமும் 20:5 யோசபாத் என்ற ராஜாவும் அப்படித்தான். ஆலயத்தில் சென்று தேவனுடைய ஆலயத்தில் போன போது அவர்களுக்கு தேவன் ஒரு வெற்றியை கொடுத்தார். 2 நாளாகமும் 24:4 யோவாஸ் ஆலயத்தை புதுப்பித்து அதை மகிமையாய் மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ஸ்தோத்திர பலியின் சத்தம். எரேமியா 33:12 சொல்லுகிறது, ஆலயத்திலே ஸ்தோத்திர பலி இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனை துதிக்க துதிக்க ஒரு வல்லமை புறப்படும். யோவேல் 3:18 பார்க்கின்றோம், ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறது. ஆமென். இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற மகிமையான ஆசீர்வாதங்கள். 1 ராஜாக்கள் 8:10-11 மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு சாலமோனின் ஆலயத்தை, அதைத்தான் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்று பாடினோமே. ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை மேகம் இறங்கி வருகிறது. கரங்களை வைத்து தேவன் கொடுத்த, நமக்கு கொடுத்த ஆலயம், தேவனுக்கு கொடுத்த ஊழியர்கள், எல்லா ஆராதனைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 9:3 இந்த ஆலயத்தில் என் நாமம் விளங்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் 2 நாளாகமம் 7:14-15 இந்த ஆலயத்தில் செய்கிற விண்ணப்பங்களை என் செவிகள் கேட்கும், என் கண்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சென்றதை அப்போஸ்தலர் 3:1 வாசிக்கிறோம். தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய முற்பிதாக்கள் அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தி அங்கே போய் தேவனை மகிமைப்படுத்தினது மகிமையான ஒன்றாயிருக்கிறது. இந்த காலவெளியில் எத்தனை பேர் தேவனுடைய ஆலயம், மகிமையான ஆலயம், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆலயத்தில் போய் சென்று தேவனை ஆராதித்து எவ்வளோ நன்மைகளை நான் அனுபவித்திருக்கிறேனே. பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறார்களே, எங்கள் குடும்பத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? இன்னும் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும், இன்னும் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும். இங்கே பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஆலயத்தில் சப்பானி ஒருவன் இருக்கிறான். அங்கே இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னபோது சப்பானி எழுந்து நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இனி ஆலயத்தில் செல்கிற தேவ மக்கள் மூலம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கப் போகிறது. கரங்களை வைத்து, ஆண்டவரே, ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கிற நாங்கள்
நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற, நம்முடைய நாமத்தில் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறணும். ஆமென். Let some miracle happen through me, through us, through our family. எங்கள் குடும்பத்தின் மூலம் அற்புதம் நடக்கட்டும். ஆலயம் என்றால் அற்புதம் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். இலக்கவிதி தோத்திரம் பண்ணி இந்த காலவழியில், ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆராதனையிலும் யாராவது ஒருத்தர் சுகமாயிட்டே இருக்கணும், யாராவது அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஆலயத்தில் வருகிற மக்களுக்கு விடுதலை வந்து கொண்டே இருக்கணும். நாங்கள் துதிக்க ஆனால் ஏற்கனவே அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆலயத்தில் வந்து ஆராதித்து எவ்வளோ விடுதலை நாம் பார்த்துவிட்டோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இயேசு ஜெப ஆலயத்திற்கு சென்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16-20 வசனங்களிலே இயேசு ஜெப ஆலயத்துக்கு சென்றார். ஆலயத்தில் போய் விற்கிறவர்களெல்லாம் விரட்டி இது தேவனுடைய ஆலயம் என்று அவர்களுக்கு சொன்னார். அங்கே ஆபக்கூக் 2:20 கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார் என்றிருக்கிறது. ஆகவே இப்படி தேவனுடைய ஆலயம் மகிமையான ஒரு ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயம் என்பது நாம் போய் தேவனுடைய பாதத்தில் விழுந்து அந்த அப்பாவின் வீடு, தேவ சமூகத்தில் நாம் போய் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு இடம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 13-14 வேதாகமம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 11-19 சொல்லுகிறது, பரலோகத்தில் ஒரு ஆலயம் உண்டு, பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது என்று யோவான் பார்க்கிறார். ஆம், இந்த பூமியிலே உள்ள ஆலயம் பரலோகத்தின் ஆலயத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நாம் பரலோகத்திலும் போய் தேவனை ஆராதிப்போம். அவ்வளோ மகிமை. ஆகவே ஆலயம் என்பது தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, சாபங்களை மாற்றுகிற, விடுதலை தருகிற ஒரு சங்கமம், ஒரு இடம். தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம், தேவன் மனிதனை பார்க்கிற இடம், மனிதன் தேவனை ஆராதிக்கிற இடம். அங்கே தேவன் மனிதனோடு பேசுகிறார், ஊழியர்கள் மூலம் பேசுகிறார். அந்த ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆலயத்திற்காக நன்றிகளை செலுத்த காலவெளியிலே கை சுற்றி நம்முடைய ஆலயங்களில் ஆசீர்வதிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆலயத்தில் வருகிற மக்கள் விடுதலை ஆகணும், சுகம் பெறணும், அற்புதங்கள் நடக்கணும். ஆலயத்தில் வருகிற சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், வாலிபர்கள் உயர்த்தப்படணும். ஆலயத்திலிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுமணும், சாமுவேலர்கள் எழுமணும், ராஜாக்கள் எழுமணும். ஆமே, ராஜாக்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை பணிந்து கொள்ளணும். வேதத்தில் யோசபாத் ராஜா, தாவீது ராஜா, இவர்களெல்லாம் ஆலயத்துக்கு ஓடி வந்தார்களே. இதுபோல இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் மகிமையாக மாறணும். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்லும்போது நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 வெறும் கட்டடமாகிய ஆலயம் அல்ல, அந்த கட்டடமாகிய ஆலயத்துக்குள் நாம் ஆலயங்களாய் வந்து ஆலய கட்டடத்துக்குள் கூடுகிறோம். நாமே ஆலயம். வெறும் ஆலய கட்டடத்தில் வந்து மட்டும் தேவனை துதித்து விடாமல் நம்முடைய இருதயத்தை ஆலயமாக்கி அங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா கை சுற்றி என் இருதயம் உடைய ஆலயம். என் இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு ஆராதனை இருந்துகிட்டே இருக்கணும், பாடல் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும். ஆமே, நான் மட்டும் போய் ஒரு கட்டடமாகிய ஆலயத்துக்குள் நான் போய் ஆராதிப்பதில்லை, நானே ஒரு ஆலயமாய் மாறணும். எல்லாருக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணணும். கவிதை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ, மனுஷ ஆலயங்கள் தான் இந்த கட்டடமாகிய ஆலயங்களுக்கு வந்து ஒன்றாய் கூடி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே ஏசாயா 56:7 என் ஜெப ஆலயத்தில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், தேவன் தம்முடைய ஆலயத்தில் நம்மளை மகிழச் செய்கிறார். ஜெப ஆலயத்தில் அற்புதம் நடந்தது. ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறது. ஜெப ஆலயத்தில் யுத்தம் வந்தபோது ஓடி விழுந்து பாதத்தில் இருந்தால் அற்புதம் நடக்கிறது. வியாதி வந்தபோது ஓடி விழுந்து ஜெபித்தால் அற்புதம் நடக்குது. ஆமே, ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் மனிதனை சந்திக்கிற இடம். கரங்களை எல்லாரும் வைத்து, ஆண்டவரே நீரங்களை சந்திக்கிற அந்த ஆலயம், நாங்கள் வந்து உண்மை சந்திக்கிற அந்த ஆலயம், அந்த இடத்தில் எங்களோடு நீர் பேசுகிறீர். என் சரீரமும் ஆலயமாய் மாறணும். எங்கள் சரீரத்திலேயே நீர் வந்து வாசம் பண்ணணும். நானும் ஒரு ஆலயமாக இருக்கணும். ஆமே, இப்படிப்பட்ட கிருபை என்று காணொளியில் தாரு. எல்லாரும் சொல்லுமா சேர்ந்து, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆமே,
தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் என்றைக்கும் செழுமையாயிருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஆமே. ஆலயத்திலிருந்து தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். மிராக்கிள் ரிசீவ்டு பை ஹானா இன் த டெம்பிள். ஆமே. உயர்வு வந்தது, ஆலயத்தில் அடைக்கலம் இருந்தது, ஆலயத்தில் சுகம் வந்தது, ஆலயத்தில் ஆசீர்வாதம் வந்தது, இளைப்பாறுதல் வந்தது. வேதத்திலே சிமியோன், அன்னாள் புதிய ஏற்பாட்டிலே ஆலயத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்களே, இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்தை வேதத்தில் கட்டின மோசே, சாலமோன், பொருட்களை சவதரித்த தாவீது, நாமும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவருடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்துவோம். இன்று காலை தேவனுடைய மகிமை நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. என்னை மகிமையின் ஆலயமாய் மாற்றும், என் சரீரமுடைய ஆலயமாய் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரை துதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும். நீர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த காலையில் ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பும். எங்கள் குடும்பத்தை ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதியும். தேவனுடைய ஆலயத்தில் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். கரங்களை உயர்த்தி ஆலயத்தின் மூலம் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றிகளை செலுத்துவோம். இன்னும் ஆலயத்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமை நம் வாழ்வில் விளங்க செய்ய, தேவன் தம்முடைய மகிமை விளங்க செய்ய, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சாட்சிகளாய் மாற, பச்சையான ஒளிமரத்தை போல் இருக்க, இன்னும் எல்லா இருதயங்களும் ஆலயமாய் மாற, எல்லா சரீரமும் ஆலயமாய் மாற தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வாராக. எல்லாரும் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீரை பார்த்தீரர், என் துதிகளுக்கெல்லாம் நீர் தான் பார்த்திடர். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. இப்பொழுது நம்முடைய சரமாகி ஆலயத்திலிருந்து அவரை எல்லாரும் துதிப்போமா? நீரே பார்த்தீரர், என் துதிகளுக்கு நீரை பார்த்தீரர். மகிமைப்படுத்தி இந்த கால்வழியிலே கரங்களை வைத்து எல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி 3 காரியங்களுக்காக இந்த கால்வழியில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, நம்முடைய வீடு தேவனுடைய ஆலயமாய் மாறணும். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கால்வழியில் ஆண்டவரே, எங்களுடைய வீடு, எங்களுடைய சரீரம் உங்களுடைய ஆலயமாய் மாறணும். உங்களுடைய மகிமை வெளிப்படணும். நீர் ஆண்டவரே நம்முடைய வல்லமையை விளங்க செய்யும். 2வது, எங்களுடைய ஆலயம் நீர் எங்களோடு பேசுகிற இடமா இருக்கணும். அற்புதங்கள் நடக்கிற இடமா மாறணும். இன்னும் அநேகர் எங்களுடைய ஆலயத்தில் எங்களுடைய ஆராதனையில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். 3வது, நாங்கள் ஆலயங்களை கட்டுகிறவர்களாக இருக்கணும். நாமே நம்முடைய நாமம் மகிமைப்பட, உயர்த்தப்பட
ஆலயங்களை கட்டுகிறவர்களாக இருக்கணும், ஆலயத்துக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட சந்ததிகளாய் தாவீதை போல, சாலமோனை போல, எசரா நெகேமியா போல குடும்பங்களாய் எங்களை இந்த காலை மாற்றிவிடும். ஆமே. அவருடைய ஆலயத்தை நேசிக்கிற கனப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 விதமான அற்புதங்கள் கர்த்தர் செய்ய போறார். அன்றைக்கு ஆலயத்திலிருந்து அந்நாளுக்கு செய்த அதே அற்புதம் இன்றைக்கு காலை ஜபத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கு யோசபாத்து கொடுத்த விடுதலை போல ஆலயத்தில் அவன் மன்றாடின போது சத்துருக்களுக்கு விடுவித்தது போல இரண்டாவது ஒரு அற்புதம் ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதம் நடப்பதாக. மூன்றாவது, அப்போஸ்தலர் காலத்தில் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சுகம் உண்டானது போல இந்த காலுடைய ஆலயத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. டெக்ளரிங் ஜீசஸ் நேம். இந்த 3 காரியங்கள் நடக்கும்படி கைவித்து கர்த்தர் இந்த காலுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. ஆலயத்தின் மூலம் அற்புதம், ஆலயத்தின் மூலம் ஒரு பெரிய எதிரிகளிலிருந்து விடுதலை, அவங்கள் ஆலயத்திலிருந்து நம்மை துதித்து அந்நாளை போல சாமுவேல்கள் தீர்க்கதரிசிகள் எழும்ப எங்கள் குடும்பங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. ஆமே. எங்கள் வீடு ஒரு ஆலயம், எங்கள் சரணம் ஒரு ஆலயமாய் மாறணும். எங்கள் ஆலயம் மகிமையான ஆலயமாக இருக்கணும். அநேக இடங்களில் நம்முடைய நாமம் மகிமைப்படும்படி சிலுவை கொடி நாட்டப்பட, இயேசு உயர்த்தப்பட, ஆலயங்கள் மகிமையாக எழும்ப கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதற்காக கோடான கோடி நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூட்டி சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலை வழியில் நம்ம எழுப்பினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த பாடல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. சொன்னபடியே நீர் செய்கிறது அப்படியே செய். இணைந்து ஜெபித்த எல்லா குடும்பங்கள், மக்கள், ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதி. மகிமை கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.